அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீர் சேமிப்பு குளங்களை அமைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைநீர் சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தலாம் என்றும் பொது நலன் கருதி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தனி நீதிபதி இடைக்கால உத்தரவை ரத்து செய்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தகவல்களை. வணக்கம். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விடப்பட்டிருந்த 160 ஏக்கர் நிலத்தில் சுமார் 730 கோடி ரூபாய் வரி பாக்கி, வாடகை பாக்கி செலுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ரேஸ்கோர்ஸ் நிலத்திற்கு உத்தரவிட்டது. வாடகை பாக்கி செலுத்த தவறினால் ரேஸ்கோர்ஸ் நிர்வாகத்தை வெளியேற்றிவிட்டு நிலத்தை சோதனை எடுக்கலாம் என, அந்த நிலத்தை அரசு பொது பயன்படுத்திக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து குத்தகையை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு சென்னை ரேஸ்கோர்ஸ் கிளப்பில் இருந்து மீட்கப்பட்ட இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையிடம் சார்பில் பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக பசுமை வெளி பூங்கா மற்றும் மாநகராட்சி சார்பில் மழைநீர் சேகரிக்க 4 குளங்கள் என மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த திட்டங்களை அமல்படுத்துவதை எதிர்த்தும் நிலத்தை அரசு சோதனை செய்வதை எதிர்த்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரேஸ்கோர்ஸ் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தனி நீதிபதி குமரேஷ் பாபு ஏற்கனவே உள்ள நிலை தொடர வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் முகமது சஃபீக் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ரேஸ்கோர்ஸ் கிளப் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஏற்கனவே இந்த வழக்கில் தனி நீதிபதி S.M. சுப்பிரமணியம் விசாரித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த வழக்கை அவர் விசாரிக்க கூடாது என வேறு அமர்விற்கு மாற்ற வேண்டும் என வாதிட்டார். தமிழக அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் ஏற்கனவே விசாரித்த வழக்கின் தன்மை வேறு, தற்போது வழக்கினுடைய விசாரணை தன்மை என்பது வேறு, எனவே இந்த வழக்கு இந்த அமர்வை விசாரிக்க வேண்டும் எனவும், நிலத்தை தற்போதைய மதிப்பு சுமார் 6500 கோடி ரூபாய் எனவும் வாடகை பாக்கி 1800 கோடி ரூபாய் நிலுவையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனவே தனி நீதிபதியின் உத்தரவை நீக்க வேண்டும் எனவும், பொது நலன் கருதி திட்டங்களை தொடங்க வேண்டும் எனவும், அதை தொடங்குவதற்கு நீதிமன்றம் அனுமதிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவை ரத்து செய்து தமிழக அரசு பொதுநலன் கருதி திட்டங்களை மேற்கொள்ளலாம் என உத்தரவிட்டனர். மேலும் தற்போது மழைக்காலம் என்பதால் திட்டம் அவசியம் என்பது குறிப்பிட்ட நீதிபதிகள் பிரதான வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.